அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் அன்றாட வாழ்க்கையில் நாம் பரபரப்போடு வேகத்தோடு நம்முடைய இலக்கை நோக்கி, நம்முடைய குறிக்கோளை நோக்கி, நாம் செய்ய வேண்டிய வேலைகளை நோக்கி, நம்முடைய பிள்ளைகளுடைய முன்னோட்டத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம், பயணித்து கொண்டே இருக்கிறோம், வேலைகளை செய்து கொண்டே இருக்கிறோம். உள்ளபடியே வரவேற்க வேண்டியது அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா. அவரவர்களுக்குரிய ரிசுக்கை அல்லாஹ் நிறைவாக தரத்தான் போகிறான், இதில் எந்த குறையும் இல்லை. ஆனால் ஓட்டத்திலே வேகத்திலே சில முக்கியமான விஷயங்களை கூட நாம் தள்ளி போட்டு விடுகிறோம். சில முக்கியமான காரியங்களை கூட நாம் பின்தள்ளி விடுகிறோம். ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு ஒரு விதமான நெருடலையும் ஒரு விதமான அசௌகரியத்தையும் கொடுத்து விடும். எனவே அதில் மிகுந்த எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டும். அந்த மாதிரியான காரியத்தில் தான் நான் இப்பொழுது இந்த காணொளியிலே உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். நம் உடலோடு சம்பந்தப்பட்ட, அதிலும் குறிப்பாக சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான இடங்களை பற்றி ஹதீஸ் என்ன சொல்லுகிறது என்பதை சொல்லப் போகிறேன். அதை நீங்கள் முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு இனிவரும் நாட்களிலே இதை பின்பற்றக்கூடிய நல்ல நசீபை வல்ல அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 5 விஷயம் இயற்கையானது. ஹம்சும் மினல் ஃபித்ரா, 5 காரியங்கள் இருக்குது, அதுவெல்லாம் இயற்கையானது, இயற்கையிலே உள்ளது. அதை நிறைவாக சரியாக செய்துவிட வேண்டும். அது இயற்கை வைத்த விதி. அது அந்த 5 சரியாக செஞ்சிடணும். ஒன்று என்ன? ஹத்னா. ஆண்களுக்கானாலும் சரி பெண்களுக்கானாலும் சரி ஹத்னா அதை சரியாக நிறைவேற்றிவிட வேண்டும். இரண்டாவது என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறைவிடங்களில் இருக்கக்கூடிய ரோமங்களை எல்லாம் களைந்து விடுதல். மூணாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆண்கள் மீசைகளை கத்தரித்து கொள்ள வேண்டும். நாலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கல்புல் அதுஃபார், நம்முடைய நகங்களினுடைய விரல் நகங்களில் இருக்கக்கூடிய அந்த விரலினுடைய நுனியில் இருக்கக்கூடிய நகங்களை வெட்டி விடுதல், அதை சரி செய்து கொள்ளுதல். அஞ்சாவது சொன்னாங்க நத்துஃபுல் இபத், நம்முடைய அக்கினில் இருக்கக்கூடிய அந்த ரோமங்களை களைந்து விடுதல். இந்த 5மே இயற்கையான விஷயம், இதில் எந்த குறையும் வச்சிடக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நம்மள பல பேர் நம்ம இதில் கவனமாக இருக்கிறோமா, இந்த விஷயத்தில் சுத்தமாக இருக்கிறோமா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் சர்வசாதாரணமாக இன்றைக்கு பிள்ளைகள் நகங்களை பெரிதாக வளர்த்து வைத்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்த பெருவிரல் இருக்க, அதெல்லாம் பெரிய நீளமாக இருக்குது. ஆனால் வீடுகளிலே சிறு பிள்ளைகளுக்கு கூட நகம் சரியாக வெட்டப்படுகிறதா என்பதை பல பேரண்ட்ஸு கவனிக்கிறது இல்லைங்கிறது ஒரு மிகப்பெரிய குறையாக இருக்கிறது, இல்லையா? எனவே அன்பான சகோதரர்களை ரொம்பவும் கவனப்படுத்த வேண்டிய விஷயம். ஒவ்வொரு தனி மனிதரும் சுத்தமாக இருக்க வேண்டிய சில விஷயங்கள் இது கட்டாயம் இருக்க வேண்டும். ஹஸரத் சய்யிதுனா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அது அந்த சுத்தமாக இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய மருத்துவ நற்பலன்கள் நிறைய இருக்குது, இல்லையா? நகங்களை வளர்க்க கிருமிதான். நம்முடைய நகங்களின் வழியாக இருக்கக்கூடிய அழுக்கும் அசுத்தமும் நம்முடைய குடலுக்கு போகிறது, உணவின் வழியாக உள்ளே போகிறது, அதனால் பல பாதிப்புகள் ஏற்படுது. அதே மாதிரி களையப்பட வேண்டிய ரோமங்கள் எல்லாம் களையப்படாமல் நீண்ட நாட்களாக இருக்கும் பட்சத்திலே அதனால் ஏற்படக்கூடிய பல கிருமிகள், பல்வேறு விதமான உடல் சுகவீனங்களுக்கு நாம் ஆட்பட வேண்டிய சூழல் ஏற்படுது. அப்போ இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது இயற்கையானது, இதில் குறை வச்சிடாதீங்கன்னு சொன்னாங்க. சய்யிதுனா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, 4 விஷயத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கால அளவை நிர்ணயம் செய்தார்கள். 4 விஷயத்தை இத்தனை நாளுக்குள்ளே அதை சுத்தமாக முடிச்சிடணும்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம தொழுகிறோங்க, தொழுகிறதுக்கு முன்னாடி என்ன செய்கிறோம்? ஒது என்கின்ற அங்க சுத்தம் செய்கிறோம், இல்லையா? அதை செஞ்சாதான் தொழுகைக்குள்ளே என்ட்ரி ஆக முடியும். அது ஃபரது, தொழுகைக்கு முன்னாடி இது செய்கிறதுங்கிறது ஃபரது. அதே மாதிரி குளிக்கிறோம் நாம், அதில் சுன்னத்தான குழிகளும் இருக்கிறது, அதே மாதிரி ஃபரதான சில குழிகள் இருக்கிறது. ஜனாபத்து ஏற்பட்டு விட்டால், தாம்பத்தியம் மேற்கொண்டு விட்டால், அல்லது ஸ்கலிதம் ஏற்பட்டு போனால், அல்லது ஹைது என்ற அந்த பெண்கள் சந்திக்கக்கூடிய மாதாந்திர அந்த தொடக்க காலத்திற்கு பிறகு, அதிலிருந்து சுத்தமானதற்கு பிறகு குளிக்க வேண்டிய குளிப்பு, இதுவெல்லாம் ஃபரதான குளிப்புகளில் சேரும். இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது, நம்முடைய உடல் சார்ந்த சுத்தம், அதை கண்டிப்பாக செய்து கொள்ள வேண்டும். சொல்லப்போனால் என்னிடத்தில் கேட்டால் மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்கள், நகம் வெட்டுதல் இந்த மாதிரியான விஷயங்களை வாரம் நீங்கள் பராமரிக்கணும். குறிப்பாக வெள்ளிக்கிழமைக்கு முன்னால் நகங்களை வெட்டி கொள்ள வேண்டும். இது சுன்னத்தான காரியம் என்று சொல்லித் தருகிறார்கள். அதே போன்று 4 காரியங்கள் இருக்கிறது. உச்சபட்சம் அதிகபட்சம் 40 நாட்கள், அதுக்கு மேலே நீடிக்கக்கூடாது. 40 நாளைக்கு மேலே அந்த விஷயங்களை நாம் தள்ளி போடக்கூடாது. தள்ளி போட்டால் மக்ரூஹ், வெறுக்கத்தக்க விஷயமாகிவிடும். அதோடு நாம் இருக்கும் பொழுது நம்முடைய அமலிலும் அது குறையை ஏற்படுத்தும், நம்முடைய ஈமானிலும் அது குறையை ஏற்படுத்தும், நம்முடைய இஹ்லாஸிலும் அது குறையை ஏற்படுத்தும்.
எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை நிர்ணயம் செய்தார்கள். செய்தனா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஹதீஸிலே வந்திருக்கிறது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வக்கத்தலனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி கஸ்ஸி ஷாரிபி வ கல்முல் துஃப்ரி வ நத்ஃபுல் இப்தி வ ஹல்குல் ஆனத்தி அல்லா நதுர்க தாலிக அக்ஸர மின் 40 லைலா. மீசையை கத்தரிப்பது, நகங்களை வெட்டுவது, அக்களுடைய அந்த ரோமங்களை களைவது, மறைவிடங்களின் ரோமங்களை நீக்கிக் கொள்வது, இதற்கு உச்சபட்சமாக ரசூலுல்லாஹ் வைத்த கால அளவு 40 நாட்கள். அதனால் நீங்கள் 40 நாள் வரைய வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதிகபட்சம் 40 நாளுக்குள்ளாக இது களையப்பட்டு சுத்தமாக்கப்பட வேண்டும். நகங்கள் வெட்டியிருக்கணும், மீசைகள் கத்தரிக்கப்பட்டிருக்கணும், அந்த மறைவிடங்களில் இருக்கக்கூடிய ரோமங்கள் எல்லாம் சுத்தமாக நீக்கியிருக்க வேண்டும், சுத்தப்படுத்தியிருக்க வேண்டும். இதுக்கு உச்சபட்ச வரம்பு அதுதான் 40 நாள். அதுக்குள்ளாரையே இது முடிச்சிடணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அறிவுறுத்தினார்கள் என்று செய்தனா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, இது ரொம்ப கவனப்படுத்த வேண்டிய விஷயம். இதிலே கொஞ்சம் நாம் அஜாக்கிரதையாக இருக்கும் பொழுது, இதிலே கொஞ்சம் நாம் கவனக்குறைவாக இருக்கும் பொழுது, நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று இதன் மூலமாக இபாதத்திலே குறை ஏற்படலாம், ஈமானிலே குறை ஏற்படலாம், இஹ்லாஸிலே குறை ஏற்படலாம். ஏன்னா சுன்னத்தான காரியத்தை சர்வசாதாரணமாக விட்டு அதானங்க அர்த்தம். எனவே இதில் நீங்கள் கவனம் கொள்ளுங்கள். மீசையை கத்திரிக்கக்கூடிய விஷயத்திலே கவனம் கொள்ளுங்கள். நிறைய சகோதரர்கள் எனக்கென்னான்னு பெரிய மீசை வளர்க்கிறார்கள், கடா மீசை வளர்க்கிறார்கள். மீசையினுடைய அந்த ரோமங்கள் உதட்டிலிருந்து வெளியே வந்து தொங்கும் அளவிற்கு நீளமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள், அவர்கள் மீசையை வளர்ப்பார்கள், நாம் மீசையை வெட்ட வேண்டும், தாடியை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி தந்தாங்க. ஆனால் நம்ம உம்மத்தை அதுக்கு நேர் மாற்றமாக மீசையை பெருசாக வளர்த்துக்குது, தாடியை மொத்தமாக ஷேவ் பண்ணி க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா? எனவே இது சுன்னத்தான காரியம், அதை நாம் எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும். நகம் வெட்டக்கூடிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். வாரத்தில் ஒரு முறை மீசையை கத்திரித்து விட வேண்டும், அதே போன்று நகத்தை வெட்டிவிட வேண்டும். அதே போன்று ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி தங்களுடைய மறைவிடங்களில் இருக்கக்கூடிய ரோமங்களை, அந்தரங்க ரோமங்களை எல்லாம் நீக்கி சுத்தப்படுத்தி நாம் நம்மை எப்பொழுதுமே தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். தூய்மை தான் இஸ்லாம் தான் தூய்மை இல்லையா? ரெண்டும் வித்தியாசம் இல்லை. இஸ்லாம் தான் தூய்மை தான் இஸ்லாம். தூய்மையை பற்றி தான் இஸ்லாம் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது. அத்தஹூரு நிஸ்ஃபுல் ஈமான், சுத்தம் தான் ஈமானில் பாதி என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இதை கவனத்தில் கொள்ளுங்கள். உச்சபட்ச வரம்பு 40 நாட்கள். அதற்கு முன்பாகவே இதுவெல்லாம் களையப்பட்டு நாம் தூய்மையாக இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய ஈமானுக்கும் இஹ்லாஸுக்கும் நம்முடைய அமலுக்கும் வலுவை சேர்க்கக்கூடிய விஷயமாக இருக்கும். வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. பின்பற்றக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களும் நசீபாக்குவானாக. வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.